ஃபஜர் தொழுகையின் நேரமானது வைகறை முதல் சூரியன் உதிக்கும் வரை நம்ம வந்துட்டு ஃபஜர் தொழுகையை தொழுகலாம். இதுவே நம்ம வந்துட்டு நுகர் தொழுகையை வந்துட்டு சூரியன் உச்சி சாய்ந்தல் முதல் ஒரு பொருளின் நிழல் அது உயரம் தெரியும் வரை நம்ம வந்துட்டு நுகர் தொழுகையை தொழுகலாம். அடுத்ததாக அசர் தொழுகை. அசர் தொழுகை சூரியன் பொன்னிறமாகி அது முனிமறையும் வரை நம்ம வந்துட்டு அசர் தொழுகையை வந்துட்டு தொழுது கொள்ளலாம். அடுத்ததாக மக்ரிப் தொழுகை நேரமானது சூரியன் முனையாக மறைந்தது செம்மை வானம் தெரியும் வரை நம்ம வந்துட்டு மக்ரிப் தொழுகையை தொழுது கொள்ளலாம். அடுத்ததாக இஷா தொழுகை நேரமானது மக்ரிப் நேரம் முடிந்தது முதல் பாதி இரவுல வந்துட்டு நம்ம இஷா தொழுகையை வந்துட்டு தொழுகலாம். இஷா தொழுகை கடமையான தொழுகை வந்து அதற்குரிய ஆரம்ப நேரத்தில் வந்து ரொம்ப சிறந்தது. இஷா தொழுகையை மட்டும் நபிசுல்லாஹ் அவர்கள் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி லேட்டாக சொல்லியிருப்பாங்க, அதோட தாமதம் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதனால இஷா தொழுகையை மட்டும் தாமதம் பண்ணி வந்து ரொம்ப சிறந்தது. இப்போ வந்துட்டு 5 வேளை தொழுகையில் நம்ம ஒரு வேளை தொழுகை நம்ம மறந்துட்டு விட்டோம் அது ஞாபகம் வந்தது உடனே அந்த விட்டரை கட்ட சொல்லுவோம். இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஆரஞ்ச பக்கத்தில் உறங்கினோம் அப்படின்னு சொன்னால் அந்த விட்டை தொழுகை சொல்லக்கூடாத நேரங்கள். ஃபஜர் தொழுகை வந்து சூரியன் உயர்ந்ததுக்குள்ளே நம்ம சொல்லணும்னா அப்படி முடிஞ்சிருச்சுன்னா நம்ம ஃபஜர் தொழுகை சொல்லக்கூடாது. முகர் தொழுகை வந்து சூரியன் உச்சியில் இருக்கும்போது நம்ம சொல்லக்கூடாது. அசர் தொழுகை வந்து சூரியன் மறைறதுக்குள்ளே சொல்லணும், அப்படி மறைஞ்சிருச்சுன்னா நம்ம சொல்லக்கூடாது. மஹ்ரிப் தொழுகை வந்து செம்மானம் வந்து மறைறதுக்குள்ளே நம்ம சொல்லணும், அப்படி மறைஞ்சிருச்சுன்னா மஹ்ரிப் சொல்லக்கூடாது. இஷா தொழுகை வந்து பாதி இரவு வரைக்குமே டைம் இருக்குது, அதனால பாதி இரவுக்குள்ளேயே நம்ம சொல்லணும் இஷா தொழுகை. பூமியில கிரகண தொல்லை ஏற்பட்டுச்சுன்னா இந்த கிரகண தொல்லையை சொல்லுவாங்க. வந்துட்டு நம்ம சொல்லக்கூடாத நேரத்தில் இந்த கிரகண தொல்லையை வந்துட்டு சொல்லுவாங்க. காபாவில் என்ன நேரத்தில் சொல்லலாம்? காபாவில் வந்து காலையில மாலையில அப்படின்னு எந்த நேரத்தில் வேணாலும் சொல்லலாம். அது பெருசு.